என் இனிய தமிழ் மக்களே, இது வாழ்க்கை சீரிஸோட 18வது நாள். என்னால ஒரு நாள் வீடியோ போடல, ஊரை விட்டு ஓடிட்டியான்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாயிட்டு அதனால வீடியோ போடல. பிரிய ஒரு கோட்டை ஒரு பழத்தை தின்னுட்டு நானும் ஷோல்டர் அடிக்கலான்னு ஜிம்முக்கு வந்தாச்சு. இவர் யாருன்னு தெரியுதா? 3 நாள் லீவ் விட்டுட்டு இப்போ தான் பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு நம்ம தலைவன். இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட், ஷோல்டரே கலட்டி தனியாக வைக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் போட்டாச்சு. அப்படியே போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக என் தம்பின்னு ஒருத்தன் ஜிம்முக்கு வரோம்ல, அவன்கிட்ட எல்லாம் வீடியோ எடுக்க போறேன். ஓரமாக போனால் எப்படி போறான் பாருங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போகலான்னு நானும் வந்துட்டேன். ஆனால் அண்ணா வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அப்புறமா அண்ணனும் வர, அவரை கூட்டிட்டு நானும் அப்படியே ஒர்க்கு கிளம்பியாச்சு. சாரி, அவர் தான் என்ன கூட்டிகிட்டு ஒர்க்கு கிளம்புறாரு. இந்த ஒர்க் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த ஒர்க் தான். நம்ம ஒரு நாள் லீவ் விட்டதுனால அவங்க நம்ம பைப் போட வேண்டிய இடத்த தவிர மற்ற எல்லா இடத்தையுமே மூடிட்டாங்க. நாங்களும் மீதி இடத்தையும் பைப்பை போட்டு கொடுத்துட்டு வாட்டம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு மூடியாச்சு. அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த வீட்டுக்காரங்க என் வீட்டில் ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் பார்க்கலான்னு போனேன். அந்த வீட்டில் டிபி சுவிட்ச் போட்டிருந்தாங்க ஏசிக்கு. இங்கே என்ன ப்ராப்ளம்னா, மெயின் இன்லேருந்து வரக்கூடிய ஃபேஸ் கரெக்டாக இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுன்னா சுவிட்சிலேருந்து அவுட் ஆகக்கூடிய ஃபேஸும் கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, மெயின்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் கரெக்டாக இருக்குது. பட் சுவிட்சிலேருந்து அவுட் ஆகக்கூடிய நியூட்ரலுக்கு பதிலாக சுவிட்சிலேருந்து ஃபேஸ் அவுட் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம்னா, சுவிட்ச் தான் போயிருச்சு. இதுக்கு டேரெக்டாக நியூட்ரலை தூக்கி ஜாயின் பண்ணிட்டு நம்ம அந்த சுவிட்ச் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. அடிக்கடி ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால நான் டேரெக்டாகவே எம்சிபியாவே மாற்றி கொடுத்துட்டேன். அப்படியே அடுத்த சைட்டில் நம்மளுக்கு இன்னும் பழக கூட பிரிக்காமல் கட்டிங் போட சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அந்த ஒர்க் பார்க்க வந்தாச்சு. இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம அண்ணனுக்கு ஃபோன் வந்து அவங்க சீக்கிரம் கிளம்பணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அண்ணனும் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஜாலி, இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறோம் வீட்டுக்கு போயிடலாம் நினச்சிட்டு வந்தா கடையில் ஒருத்தம் கூட இல்லை. கூட்டமும் நல்லா இருந்துச்சு. சரி வேறு என்ன செய்ய முடியும், நம்ம வந்தோம்னா தான் பார்சலை பறக்க விட்டுறோமேன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour கடைக்குள்ளே நின்று பார்சலை ஃபுல்லாக பறக்க விட்டுட்டோம். கூட்டமெல்லாம் 5 நிமிஷத்தில் ஓடிடுச்சு. இப்படிலாம் சொன்னாலும் எனக்கும் ஆசை தான். எல்லாருமே அங்கே ஒன்றா தான் வேலை பார்த்தோம். இல்லைனா அவங்க இப்போ வேறு வீடியோ பார்த்துட்டு என்னை ஏசுவாங்க. இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி பைப்பில் தண்ணி வருதுனாங்க. எங்கள் பைப்புனா தண்ணி தானங்க வரும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க பைப்பு உடஞ்சி தண்ணி வருதுனாங்க. அந்த ஒர்க் பார்க்குறதுக்காண்டி போயாச்சு. அந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஓனர் ஃபோன் அடித்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு வர வழியில். அண்ணன் கடைக்கு போனால் அண்ணன் டங்குன்னு 4 தட்டு தட்டி 2 ரைஸாக போடுவார்னு பார்த்தா, அவர் மொத்த சட்டியில் இருக்கிறதையும் பிரித்து 5 ரைஸாக வச்சுட்டாரு. ஒரே அசிங்கமாகி போச்சு குமாரேன்னு சொல்லிட்டு நானும் 2 ரைஸாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா, அங்கே தேர டீ குடிக்க போவோம் வாங்கலைன்னு காதலிக்கு கூட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காஃபி குடிச்சு 2 காஃபியை குடிப்புன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.